பார்க்க போகிறது யூனிட் 4ஓட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் கிளாஸ் 11 கண்டினியூவேஷன் தான். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து வெரிஃபைங் அல்காரிதம், கம்பேரிசன் ஆஃப் அல்காரிதம், கோடிங் அண்ட் டிகாம்போசிஷன். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக்ஸ்லாம் நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் செக் த ப்ரீவியஸ் வீடியோஸ். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெரிஃபையிங் அல்காரிதம். ஓகே, வெரிஃபையிங் அல்காரிதம்னா என்ன, அது எதுக்காக வேணும்? இப்போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து அல்காரிதம் எழுதி கோடிங் எழுதி அதுக்கப்புறமா தானே உங்களுக்கு அந்த ஆப்பு இல்லைனா வந்து வெப்சைட் வரும். ஓகே, ஸோ அதில் இப்போ வந்து நீங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்க. ஓகே, பட் அது வந்து சாயங்காலம் 6 மணிக்கு எடுத்துக்கிச்சுன்னா இட்ஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். கரெக்ட்? ஸோ த அல்காரிதம் இஸ் நாட் கரெக்ட், த கோடிங் இஸ் நாட் கரெக்ட், தே ஹாவ் நாட் வெரிஃபைட் இட் ப்ராப்பர்லி. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆப்பு, இல்லை பேங்க்குக்கு, ஓகே, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், எந்த செக்டார் போனாலும் the algorithm should be previously verified. Okay, otherwise the whole coding, the whole output, everything will get changed. Okay children, so software needs to work correctly in every situation. This is very very important. Whatever may be the situation, it should work properly. Clear children? The next is software designers should make sure that the functioning of all the components are defined correctly, checked, verified in every possible way. இது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் டாப்பிக்கில் கூட படிச்சிருக்கோம். அந்த யூசருக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக we have to define it. ஓகே, நம்ம வந்து அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன அவுட்புட் வேணும் அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி நம்ம கொடுக்கலாம்? ஓகே, அண்ட் ஹவு வி வில் வெரிஃபை இட். ஓகே, இன் பாசிபிள் வே. பாசிபிள் வே அப்படின்றது என்னென்னா, என்னெல்லாம் இன்புட் கொடுத்து என்னெல்லாம் நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது கரெக்டாக எல்லாமே வெரிஃபை பண்ணி வர்றது தான் திஸ் ஸ்டெப், வெரிஃபையிங் அல்காரிதம். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் இருக்குது. ஓகே, next we have written an algorithm. We want to verify that it's working as expected. எப்பயுமே நம்ம கோடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் we will verify the algorithm. ஓகே, ஸோ அல்காரிதம்லே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யூசருக்கு தேவையான அவுட்புட் வருதா, அவங்க கேட்ட அவுட்புட் வருதா, எந்த சுச்சுவேஷன்லையுமே தப்பில்லாமல் இருக்கா, everything we can sort out if we verify the algorithm. Clear children? Okay, so the next is how we will do this. Okay, how we will verify the algorithm. See children, it's very easy. What we will do is we will give different input values. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் இன்புட் கொடுக்க முடியுமோ அது அத்தனையுமே கொடுப்போம். நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 நம்பர் ஆட் பண்ணுறதுன்னா வெறும் 5 + 3 = 8ன்றது ரொம்ப சிம்பிளானது. பட் இதுவே வந்து இந்த அல்காரிதமை நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு சுச்சுவேஷனும் இருக்குது. -5 + 3 இது ஒரு சுச்சுவேஷன். இன்னொரு சுச்சுவேஷன் என்ன, 5 + -3 இது இன்னொரு சுச்சுவேஷன். கரெக்டாக? இன்னொன்று என்னது, -5 + -3. இந்த மாதிரி you have different situations. Okay, so accordingly I will give all possible type of input and verify whether you are getting a proper output. Okay, அப்படி வரலனா I will modify that. Clear children? Understood? If I am not getting proper output then I will modify. Okay, so இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, நம்ம இன்புட் கொடுத்து okay, we are checking whether the algorithm is properly working. So this is called as nothing but dry run. இதுதான் நம்ம என்ன சொல்வோம்னா dry run அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த dry run எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா,
it will used to identify any incorrect step. ஏதோ ஒரு நம்ம தப்பான ஸ்டெப்பு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் வரணும். கரெக்டாக? இப்போ -5 ப்ளஸ் -3, -5 ப்ளஸ் -3 அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு த நம்பர் ஷுட் பி ஆடட். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு -8ன்னு வரணும். ஓகே, ஸோ இதுவும் அல்காரிதம் மூலிமா தானே வரும். இதே வந்து ஒருவேளை தப்பாக நம்ம மைனஸ் முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பு ப்ராப்பர் ஸ்டெப் இருக்கணும். இப்போ நம்ம போர்ட் மாஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ அதுக்கெலாம் வந்து கரெக்டான ஸ்டெப்ஸ் இருக்கணும். இல்லைனா த ஆன்சர் வில் பி ராங். ஓகே, ஸோ வி வில் ஐடென்டிஃபை வெதர் த கரெக்ட் ஸ்டெப்ஸ் ஆர் டன் ப்ராப்பர்லி. ஓகே சில்ட்ரன், next is figure out missing details or specific in the algorithm. ஒருவேளை நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ, ஓகே, ஏதோ ஒரு டீட்டெயில் மிஸ் பண்ணிட்டோம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் அவுட்புட் கரெக்டாக வரல அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இஃப் we do this verifying algorithm, then only we can easily find out. ஓகே, ஸோ வெரிஃபையிங் அல்காரிதம்ன்றது ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். இட்ஸ் நத்திங் பட் நம்ம செக் பண்ணுறோம் அல்காரிதம் கரெக்டாக இருக்கா, யூசருக்கு தேவையான அவுட்புட் வருதா, என்ன டைப் ஆஃப் இன்புட் கொடுத்தாலும் ஏதாவது தப்பு வருதா, ஸ்டெப்ஸு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா. ஓகே, ஸோ எவ்ரிதிங். ஸோ இந்த மாதிரி இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரை ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூ ஷுட் நோ அண்டர் வெரிஃபையிங் algorithm. Clear children? Okay, so the next is, let's see one example. If we are verifying the algorithm properly, then how the output will be. If you are not doing, then how the output will be. Okay, so இது ஒரு simple example. See children, write an algorithm to calculate the time taken to go from place A to C. Okay, so நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிளேஸ் A to Cக்கு எவ்வளோ டைம் ஆகுது போகிறதுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, வியா பி, அதாவது பி வழியா. ஓகேவா? இப்போது நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறதுக்கு எவ்வளோ ஆகும், அதான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வேர் டைம் டேக்கன் டு கோ ஃப்ரம் A to B T1. ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் A, இங்கே C இருக்குது, இங்கே B இருக்குது. ஓகே சில்ட்ரன், ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? A to C எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ A to B என்னன்னு சொல்லியிருக்காங்க? T1. த டைம் இஸ் T1. ஓகேவா? இதே B to C டைம் டேக்கன் எவ்வளோ? T2. ஓகே, so how will you get the time taken to go from A to C? You have to add T1 and T2. Okay, so இதான் லாஜிக். ஸோ நம்ம இப்போ இதுக்கு வந்து எப்படி அல்காரிதம் எழுத போகிறோம்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு print value for T1. ஓகேவா? ஸோ T1ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா சில்ட்ரன்? அடுத்து இன்புட் R1. ஓகேவா? இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நத்திங் பட் இந்த T1க்கு எவ்வளோ ஆர் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் T1 என்னவா வச்சுக்கலான்னா 5 hours, ஓகே, அண்ட் 20 minutes. நான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் யூ வில் ஃபீல் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் வெரிஃபை. இப்போது 5 hour 20 minutes கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதே வந்து T2 பார்த்தீங்கன்னா 7 hours, ஓகே, 30 minutes. ஓகே சில்ட்ரன், ஸோ இங்கே வந்து நம்ம என்ன இன்புட் கொடுப்போம்? 5 கொடுப்போம். கரெக்டாக? இங்கே வந்து 20 கொடுப்போம். அதே மாதிரி இங்கே வந்து 7 கொடுப்போம், இங்கே வந்து 30 கொடுப்போம். ஓகே, ஸோ அடுத்த அல்காரிதம் என்ன? HH total, that is nothing but the time taken from A to C.
ட்ராவல் பண்ணுறதுக்கு இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஆரையும் ஆட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் 5R plus 7R, which is nothing but 12 hours. Correcta? 5 hours plus 7 hours, which is equal to 12 hours. Okay va? இந்த அல்காரிதம் பிரகாரமே நான் போகிறேன். ஓகேவா? அடுத்து மினிட்ஸ். mm total is equal to mm1 plus mm2. mm1 என்ன 20, mm2 என்ன 30, which is equal to 50 minutes. So answer display பண்ணுறப்போ என்ன ஆன்சர் வரும், 12 hours 50 minutes. ஸோ நம்ம இதை பார்த்தோன்னே என்ன நினைப்போம், ஓகே இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, இந்த அல்காரிதம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நினைப்போம். கரெக்டாக? பட் இப்போது நான் வந்து வேறு ஒரு இன்புட் கொடுக்குறேன். கிளியர் சில்ட்ரன்? இப்போது என்னோடய இன்புட் பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்க போகுது. ஓகேவா? என்னோட இன்புட் T1 வந்து ஓகே T1 வந்து 3 hours ஓகே 40 minutes. T2 equal to 4 hours okay 40 minutes. ஓகே கிளியர் சில்ட்ரன்? அப்போ இந்த இடத்துல எப்படி மாறும், இதே பிரகாரம் தானே நம்ம போகணும். இன்புட் R1 என்ன வரும், இங்கே 3 கொடுப்போம், இங்கே 40 கொடுப்போம். ஓகே அதே மாதிரி இங்கே 4, இங்கே 40. ஓகே 40க்கு பதிலாக we will change it to 30. ஓகே ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ 30. கிளியர் சில்ட்ரன்? இப்போது இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும், 3 plus 4, correct? 3 plus 4 which is equal to 7 hours. Okay, and here 40 plus 30 which is equal to 70 minutes. இப்போ உங்களுக்கு தப்பு நோட் பண்ணிங்களா? என்ன தப்பு? இப்போ நம்ம இதை எழுதுகிறப்போ எப்படி எழுதுவோம், 7 hours okay and 70 minutes. Whether this 70 minutes is correct? டோட்டலாகவே எவ்வளோ மினிட்ஸ் தான், 60 மினிட்ஸ் தான். கரெக்டாக? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக இது இந்த இடத்துல 60 வரும். கரெக்டாக? ஓகே இந்த 60 மினிட்ஸை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் 1 ஹவராக கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் 8 hours 10 minutes. இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர் வரணும். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, இது வந்திருக்கு. ஸோ திஸ் அல்காரிதம் ரிமைன்ஸ் ராங். ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த இன்புட் அப்போ இது கரெக்டாக இருந்தது. பட் நம்ம நிறையா இன்புட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் கொடுக்குறப்போ இந்த இடத்துல நம்ம தப்பு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக சில்ட்ரன்? ஓகே இதுதான் வெரிஃபைங் அல்காரிதம். இப்போ நம்ம இதை வெரிஃபையே பண்ணாமல் இதுக்கு கோடிங் எழுதி கொடுத்துருந்தோன்னா யூசர் வந்து இதை என்ட்ரு பண்ணாருன்னா அவங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும். கரெக்டாக? இதனால தான் அல்காரிதமை வெரிஃபை பண்ணணும். ஓகே ஸோ இப்போ இதை கரெக்ட் பண்ண அல்காரிதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இதுதான் அந்த கரெக்ட் பண்ண அல்காரிதம். கிளியர் சில்ட்ரன்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அதே வச்சுப்போம். ஓகே ஸோ T1 நம்ம என்ன வச்சோம், 3 hours 40 minutes. Clear children? T2 equal to 4 hours okay and 30 minutes. Okay so இது வந்து கரெக்டாக வந்துடும். that is 3 plus 4 is equal to 7. okay add minutes, that is mm1 plus mm2. ஓகேவா? ஸோ mm1 plus mm2 வரப்போ என்னவா மாறும், இங்கே 40 plus 30 which is equal to 17 இங்கே இருக்கும். கரெக்ட் சில்ட்ரன்? ஓகே ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, if mm total is greater than equal to 60. ஓகே ஒருவேளை 60ஐ விட ஹையாக இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம
60 விட ஹையாக இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 ஹவரை ஆர் கூட ஆட் பண்ணிவிட்டு ஓகே மீதி இருக்கிறத நம்ம மினிட்ஸாக எழுதுவோம். அதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்ஹெச் டோட்டல் ஈக்குவல் டு ஹெச்ஹெச் டோட்டல் ப்ளஸ் 1. ஓகே, ஹெச்ஹெச் டோட்டல் என்னது? ஹெச்ஹெச் டோட்டல் வந்து இங்கே என்னவா இருந்தது, 7ஆக இருக்குது இல்லையா? ஸோ 7 + 1ன்றப்போ இந்த இடத்துல அது 8ஆக மாறிடும். ஓகே, ஸோ எம்எம் டோட்டல் -60, அதாவது 70 - 60 which is equal to 10. இப்போது ஆன்சர் கரெக்டாக வரும். என்ன ஆன்சர் வரும்? 8 hours 10 minutes. ஓகே, ஸோ நம்ம அல்காரிதமை வந்து வெரிஃபை பண்ணதுனால தான் we were able to find out the mistake and correct the algorithm. ஓகே, இதனால தான் வெரிஃபைங் அல்காரிதம் ஸ்டெப் இட்ஸ் வெரி வெரி important. Okay children, clear? Okay, so next we will go to the next topic, that is comparison of algorithm. Comparison of algorithm வரப்போ see children, இப்போ ஒரே ப்ராப்ளமை நம்ம நிறையா விதத்தில் சால்வ் பண்ணலாம். கரெக்டாக, இதுதான் கரெக்டான ஸ்டெப்பு, இதுதான் வந்து தப்பான ஸ்டெப்புன்னு கிடையாது. ஒரே ப்ராப்ளம்க்கு there will be many steps in solving. ஓகே, ஸோ அதில் we have to list down and then find out which is very very simple and easy. Okay, and also it is correct for everything. அது என்னவோ அதை கண்டுபிடிச்சி தான் we have to find out. இப்போ நம்ம say for எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு நம்பரை ஈவனாக ஆடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? எய்தர் நம்ம we will check last digit. கரெக்டாக என்ன பண்ணுவோம்? செக்கிங் last digit. Or otherwise what we can do? We can divide by 2. Okay, if remainder is 0 then it is divisible. Okay, that is it's odd. If not then it's a odd number. Okay, அதே மாதிரி தான் divide by 3. அப்போ divide by 3 பண்ணோன்னா என்ன ஆகும்? ஆடுன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ அது இல்லைன்னா ஈவன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நம்பரை வந்து நம்ம ஆடாக ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு there are many steps. Okay, but our duty is to find out which is the best one. Clear children? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. There can be more than one approach to solve a problem using computer and hence we can have more than one algorithm. ஓகே, ஒரே ப்ராப்ளமை சால்வ் பண்ண நிறைய அல்காரிதம் இருக்கலாம். we have to find out which is the best one. Okay children, clear? Okay, next time complexity and space complexity. ஸோ எதை வச்சு நம்ம வந்து பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோன்னா it depends both on time and also how much space it is occupying. ஓகே, இப்போ டைம் இன் த சென்ஸ் எது வந்து கரெக்டாக பட் சீக்கிரமாக கால்குலேட் பண்ணுது, அதுதான் வந்து டைம். ஓகே, தட் இஸ் we will say it as processing time. ஓகே, ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த ப்ராசஸிங் டைம் இட் இஸ் டேக்கன். ஓகே, ஸோ அதுதான் வந்து டைமில் வரும். ஸ்பேஸுன்றப்போ ஹவு மச் இட் இஸ் ஆக்குப்பையிங், எவ்வளோ ஸ்பேஸ் வந்து அந்த சிஸ்டமில் அது ஆக்குப்பை பண்ணுது. that only we will take it under space complexity. இதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். clear children? ஓகே, இந்த அல்காரிதம் வந்து டைம் சீக்கிரம் எடுத்துக்கும், ஆனால் ஸ்பேஸ் நிறையா எடுத்துக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி we will choose which is the best one. Okay, so we have to compare. Okay, clear children? The next is the choice of an algorithm over another is done depending on how efficient they are in terms of processing time and the memory they utilize. இதுதான் நான் சொன்னேன். Okay, we will check whether the algorithm, comparing algorithm நம்ம எதை வச்சு பண்ணுவோம்னா time, okay, and space. Clear children?
Okay, so this is all about comparison of algorithm. நெக்ஸ்ட் இஸ் கோடிங். இப்போ அல்காரிதம்லாம் முடிச்சிட்டோம், வெரிஃபை பண்ணிட்டோம், கம்பேர் பண்ணி ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி, டைம் எஃபிஷியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட்லாம் பண்ணிட்டோம் அல்காரிதமை. அடுத்த என்ன ஸ்டெப்பு? கோடிங். இதான் மெயின் ஸ்டெப். கரெக்டாக? பிகாஸ் யூ நோ தட் கம்ப்யூட்டர் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி 0 and 1. ஓகே, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்? 0 and 1 தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, பட் நம்மளால் 0 and 1ஸ்லேயே கோடிங் எழுத முடியுமா? இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதனால தான் ஓகே நிறைய பேர் என்ன டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, நம்ம ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இங்கிலீஷில் டைப் பண்ணுறோமா, அதை ஓகே அது கம்ப்யூட்டருக்கு போகிறப்போ ஓகே 1s and 0 தான் கன்வெர்ட் ஆகி உள்ளே போகும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டும் 1s and 0s தான் இருக்கும். நமக்கு அது திருப்பி வரப்போ கரெக்டான அவுட்புட்டாக, நம்மளால் படிக்கக்கூடிய அவுட்புட்டாக சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி பண்ணுறதுக்கும், திருப்பி நமக்கு புரிகிற மாதிரி அவுட்புட் வர்றதுக்கும் தான் we are writing and using this coding. Clear children? Okay, and all programming languages will have follow some rules or syntax. இன்புட் ஸ்டேட்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், பிரிண்ட்னா இப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே they will have some rules. ஏன் அது இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன்னா ஒரு மாதிரி எழுதிடுவேன். ஓகே, இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா, whether the computer will able to understand everything? No, right? ஸோ ஒரு பர்டிகுலர் இதுக்குன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுதான் syntax. Clear children? Okay, so it's nothing but it's a set of rule. Okay, it's a set of rule. Okay, and that govern the formulation of the statement in the language, such as spelling, order of word, punctuation, etc. இந்த syntax அப்படின்றது நீங்கள் ஓகே இப்போ நான் இன்புட் அப்படின்னா என் மறந்துட்டேன், அப்போ நான் கம்ப்யூட்டர் தானே அதுவே புரிஞ்சுக்கும் அப்படின்னா, நோ, the spelling should be correct. Even some programming languages will not allow you to write in other case also. Case sensitive programming languages கூட இருக்குது. Clear children? Okay, so எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெல்லிங் ஓகே, அண்டு என்ன வேர்டுக்கு அப்புறமா என்ன வருது. கிளியர் சில்ட்ரன்? இப்போ இன்புட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேரியபிள் கொடுக்கணும். இன்புட் ஏ, ஓகே இதான் சின்டாக்ஸ். ஆனால் நீங்கள் ஏ இன்புட் கொடுத்தீங்கன்னா அது ராங், இட் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? அதே மாதிரி programs written using binary digit are directly understood by the computer hardware. ஓகே, ஸோ நீங்கள் பைனரி டிஜிட்டில் ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா தான் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கு புரியும். ஓகே, பட் we can't write like that. That is why we are writing in our own language, okay, with some set of rule. அதை தான் நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இட்ஸ் போர்ட்டபிள். Clear children? Okay, so கம்ப்யூட்டருக்கு என்ன தான் புரியும்? பைனரி டிஜிட் தான் புரியும். Okay, low level program can run only one kind of computer and have to be rewritten in order to run on another type of system. Okay, இப்போ ஓகே ஹை லெவல்னா என்ன, லோ லெவல்னா என்ன? ஓகே, லோ லெவல் அப்படின்றது இப்போது நான் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள கம்ப்யூட்டரில் எழுதுகிறேன் அப்படின்னா ஐ கேன் ரன் இன் தேட் ஒன்லி. இப்போ நான் வேறு ஒரு இதில் போய் மாற்றி அதே ப்ரோக்ராமை ரன் பண்ணணுன்னா ஐ ஹாவ் டு ரைட் த ப்ரோக்ராம் எகெயின். ஓகே, இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு ரன் த ப்ரோக்ராம் இன் தேட் கம்ப்யூட்டர். ஓகே, அனதர் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் நான் சொல்கிறேன். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, இப்போ நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சியோட ஒரு வேர்ஷனில் ப்ரோக்ராம் எழுதி எல்லாம் முடிச்சிட்டேன். ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை கொண்டு போய் வேறு எதுலையாவது போடுறேன்.
ஓகே, அப்படின்னா ஐ கான்ட் டூ தட். எகெயின் ஐ ஹாவ் டு ரீரைட் இட். இப்போ அதில் வந்து சியோட அப்டேட்டட் வெர்ஷன் இல்லை. ஓகே, அப்போனா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஐ ஹாவ் டு ரீரைட் த ஹோல் கோடிங் எகெயின். ஓகே, திஸ் இஸ் கால் லோ லெவல் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதை மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் ஹை லெவல் லாங்குவேஜஸ். கிளியர் சில்ட்ரன்? கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? ஓகே, ஸோ இதுதான் கோடிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. A program written in a high level language is called source code. ஓகே, நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதுறது தான் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் சில்ட்ரன்? ஸோ திஸ் நீட் டு டிரான்ஸ்லேட் த சோர்ஸ் கோட் இன்டு மிஷின் லாங்குவேஜ் யூஸிங் அ கம்பைலர் ஆர் அன் இன்டர்பிரிட்டர். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கம்ப்யூட்டருக்கு எழுதுவோம், ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து பைனரி தான் புரியும். அப்போ அந்த கன்வர்ஷன் நடக்குது இல்லை, தட் வில் பி டன் யூஸிங் திஸ் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் ஆர் அன் இன்டர்பிரிட்டர். கிளியர் சில்ட்ரன்? இந்த கம்பைலர் அந்த இன்டர்பிரிட்டரோட வேலை என்ன? இட் வில் டிரான்ஸ்லேட் த சோர்ஸ் கோட், நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அதை வந்து மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும், டிரான்ஸ்லேட் பண்ணும். இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும் அப்படின்னா நான் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. எய்தர் நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இல்லை சப்டைட்டில் போடணும். கரெக்டாக? ஓகே, அதே மாதிரி தான் அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான் ஓகே தட் இஸ் கால்ட் அஸ் கம்பைலர். இப்போ நான் சப்டைட்டில் போடுறேன்னு வச்சுப்போம் ஹிந்தியில். ஓகே, ஸோ தட் இஸ் யூஸ்ஃபுல், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி தான், இட்ஸ் லைக் தட். ஓகே, கிளியர் சில்ட்ரன்? கிளியர்? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் இஸ் ஃபேக்டர்ஸ் டு டிசைட் த டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ எதை வச்சு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் கோடிங் எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஓஎஸ். நம்ம எந்த ஓஎஸில் வந்து அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வி வில் சூஸ் த லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கிளியர் சில்ட்ரன்? எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசர் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் வி வில் சூஸ். ஓகே, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப் அப்ளிகேஷன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம டெவலப் பண்ண போகிற சாஃப்ட்வேர் ஆர் ஆப் எனிதிங் அது வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை மொபைலில் யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை அது ஒரு வெப் அப்ளிகேஷனா, ஓகே, அதை பொறுத்தும் வி வில் யூஸ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இப்போ வெப் அப்ளிகேஷனா ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வி வில் யூஸ். ஓகே, ஸோ ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ நம்மளோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி வி வில் சூஸ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம்? இட் டிபெண்ட்ஸ் டோட்டலி அப்பான் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் விச் டைப் ஆஃப் அப்ளிகேஷன். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கோடிங். ஸோ கோடிங்கில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஓகே, ஸோ நம்ம எழுதுறது வந்து எய்தர் ஹை லெவல் லாங்குவேஜ் ஆர் லோ லெவல் லாங்குவேஜ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஓகே ஒரு கோடிங் எழுதுகிறோம். கிளியர் சில்ட்ரன்? அந்த கோடிங் வந்து இட் வில் பி கன்வெர்டட் டு மிஷின் லாங்குவேஜ் அண்ட் தென் ஒன்லி இட் வில் பி அண்டர்ஸ்டாண்ட் பை த கம்ப்யூட்டர். இந்த கன்வர்ஷனுக்கு எது யூஸ் பண்ணிக்கிறோம்? கம்பைலர் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹை லெவல் லாங்குவேஜை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சோர்ஸ் கோட் சொல்கிறோம். ஹை லெவல் லாங்குவேஜ்னு ஏன் சொல்கிறோம்? இட்ஸ் போர்ட்டபிள். பட் லோ லெவல் லாங்குவேஜ் ஏன் வந்து யூஸ் பண்ண முடியாது? பிகாஸ் இட்ஸ் நாட் போர்ட்டபிள். தட் இஸ் இப்போது அதை வந்து நம்ம ஒரு சிஸ்டமில் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு டைப் ஆஃப் சிஸ்டம்னா எகெயின் ஐ ஹாவ் டு ரைட் த கோடிங். அதனால தான் அந்த லோ லெவல் ஹை லெவல் டிஃப்ரென்ஸ். கிளியர் சில்ட்ரன்? ஸோ இதுதான் கோடிங் பற்றினது. நெக்ஸ்ட் டீகாம்போசிஷன். ஸோ டீகாம்போசிஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இப்போது ஒரு பெரிய கம்பெனிக்கு நம்ம வந்து ஒரு ஆப்போ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறையா
டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். ஓகே, இப்போ பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லோன் இருக்குது, டெபாசிட்ஸ் இருக்குது, டெய்லி ரொட்டீன் பேங்க் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வாஸ்ட்டாக நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. கரெக்டாக. இப்போது இங்கே கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரயில்வே ரிசர்வேஷன். ஓகே, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மெனி கேட்டகரிஸ். ஓகே, ஸோ டீகாம்போசிஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு பெரிய இதை ஓகே தனித்தனியாக வி வில் டிவைட். ஓகே, இப்போ எப்படி வந்து ஒரு பெரிய ஒர்க் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஸ்பிளிட் இன் டு டீம். கரெக்டாக. இப்போ ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ண சொல்கிறாங்கன்னா யூ வில் ஸ்பிளிட். கரெக்டாக. நீ வந்து டான்ஸ் பார்த்துக்கோ, ஒரு 5 பேர் சேர்ந்து நீங்கள் டான்ஸ் பார்த்துக்கோங்க, ஒரு 5 பேர் நீங்கள் வந்து பாட்டு இது பண்ணிக்கோங்க, ஒரு 5 பேர் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தட் இஸ் டெக்கரேஷன் பார்த்துக்கோங்க, ஒரு 5 பேர் வந்து சீஃப் கெஸ்ட் பொறுப்பு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தே வில் டிவைட். ஸோ இதில் என்ன யூஸ் அப்படின்னா யார் யாருக்கு எது எது வருமோ அவங்கவுங்க அதை எடுத்துப்பாங்க அண்ட் தே வில் டூ தயர் பெஸ்ட். இதே தான் இங்கேயும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை என்ன பண்ணுறோம், we are dividing. Okay, and then we are working on it. Clear children? And what is the advantage? ஸோ யார் யாருக்கு அந்தந்த பர்டிகுலர் போர்ஷன் நல்லா அவங்க ஸ்ட்ராங்கோ அவங்க அதை பண்ணுவாங்க. கிளியர் சில்ட்ரன்? The basic idea of solving a complex problem by decomposition is to decompose or break down a complex problem into smaller sub-problem. ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஈச் சப் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் இண்டிபெண்ட்லி அண்ட் பை டிஃப்ரெண்ட் பர்சன். இதான் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து டான்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் 5 பேர் இருப்பாங்க, அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சைட் பை சைட் மியூசிக்கும் போயிட்டு இருக்கும், டெக்கரேஷனும் போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ எல்லா வேலையுமே போயிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் பர்சனும் பண்ணலாம், ஒரே பர்சனும் பண்ணலாம். ஓகே, once the individual sub-problems are solved, it is necessary to test them for their correctness and integrate them to get the complete solution. Okay, so எல்லாமே தனித்தனியாக பண்ணலாம். பட் ஆனுவல் டேன்னு வரப்போ நம்ம ரிகர்சல்னு பார்ப்போம் இல்லையா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, இதுக்கப்புறம் இது வருதா, பாட்டு சரியாக இருக்கா. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம், தனித்தனியாக பண்ணுவோம். பட் முன்ன நாள் என்ன பண்ணுவோம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து வி வில் கிவ் அ ரிகர்சல். அதே தான் இங்கேயும். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை நான் சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணி அதை டிஃப்ரெண்ட் பர்சன் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வி வில் ஜாயின் இட் அண்ட் வி வில் see whether it is working correctly and it is giving a proper solution, complete solution. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் டீகாம்போசிஷனோட யூசேஜ். மோஸ்ட்லி பெரிய பெரிய கன்சர்ன், பெரிய பெரிய இது எல்லாமே இந்த டீகாம்போசிஷன் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஒரே இதில் வந்து பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி டஃப். ஸோ இங்கே கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் ரயில்வே ரிசர்வேஷன். ஓகே, இன் தட் ஃபுட் சர்வீஸ்க்கு தனியாக, ஓகே பில்லிங் சர்வீஸ்க்கு தனியாக, அதர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான் அதில் இருக்கிற சப் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக ஒரு டீமோ இல்லை ஒருத்தரோ ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி செக் பண்ணுவாங்க. தனித்தனியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து செக் பண்ணிவிட்டு then only they will give the final output. So this is the usage of decomposition. Okay children, so I hope you understood everything. Okay, ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நெக்ஸ்ட் சம் அதர் யூனிட்ஸ் we will continue. ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.